வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கான வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு vlog வீடியோ தான். இன்றைக்கி ஒரு முக்கியமான நாள் என்ன அப்படின்னா எங்கள் அப்பா அம்மாவுடைய வெட்டிங் டே May 4. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசான செலிப்ரேஷன்லாம் எதுவும் கிடையாது. போன வருஷம் நாங்கள் நல்லா கேக் வெட்டி அப்படி செலிப்ரேட் பண்ணோம். பட் இந்த வருஷம் கொஞ்சம் சிம்பிளாக காலைல அப்படியே சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் சிக்கன் பிரியாணி பண்ணுறேன் அப்படி சொல்லியிருக்காங்க. ஈவினிங் வடை பாயசம், அவ்வளோதான் இன்னைய டேவோட செலிப்ரேஷன். ரொம்ப பெருசாலாம் எதுவும் கிடையாது. மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 6:30 மணிக்கிட்ட எழுந்திரிச்சு இன்னும் ஃபேஸ் வாஷ் எதுவுமே பண்ணல. அப்படியே தான் வந்து உட்காந்துருக்கேன். இனிமேல் தான் வந்து பண்ணணும். ஓகே, இப்போ வாங்க நம்ம vlog வந்து கண்டினியூ பண்ணலாம். காலையில் வந்து பார்த்திங்கன்னா யாரும் எழுந்திரிக்கல. நான் மட்டும் தான் வந்து எழுந்திரிச்சேன். வாசல்லாம் பெருக்கிட்டு செடிக்கு தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு குளமும் வந்து போட்டேன். அதுக்கப்புறமா செடியில் பூத்திருந்த பூ எல்லாத்தையும் வந்து பறிச்சிட்டு இருந்தேன். காலையிலே பாருங்கள் அந்த குருவி கத்துற சத்தமும் சேர்த்து தான் வந்து நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மணி ஒரு 7 கிட்ட ஆயிடுச்சு. நானும் வந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ்லாம் வந்து வாஷ் பண்ணிட்டேன் காலையிலேயே. அப்படியே மாடிக்கு போயிட்டு அங்கே இருக்க செடிங்க எல்லாத்துக்கும் வந்து தண்ணி ஊற்றிட்டு வரலான்னு சொல்லிட்டு தான் வந்து கிளம்பிட்டேன். எல்லோரும் தூங்கிட்டு தான் இருந்தாங்க. டீ லேட்டாக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். இப்போ அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள் எங்கள் வீட்டு மாடியை. பாருங்கள் 7 மணி தான் ஆகுது. அதுக்குள்ளே எப்படி வந்து வெயில் அடிக்குதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக காற்று வந்து நல்லாவே அடிச்சிட்டு இருந்தது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு முருங்கை மரம். நிறைய முருங்கைக்காய் வந்து காய்ச்சிருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து அப்பாவுமே வந்து எழுந்து வந்துட்டார். சிலது வந்து ரொம்ப பிஞ்சு காயாக இருந்தது, சிலது ரொம்ப முத்தி போன மாதிரியே இருந்தது. அதனால் அது எல்லாத்தையும் பறித்து எடுத்துகிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு அப்பா வந்து பறிச்சிட்டு இருந்தார். நான் அப்படியே சுற்றி நின்று வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். முருங்கைக்காயெல்லாம் பறிச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே இறங்கி வந்தாச்சு. இல்லை ஒவ்வொரு காயோடைய நீளம் வந்து பாருங்கள், கிட்டத்தட்ட ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்னாலுமே ஃபுல்லாக வந்து வைக்க முடியாது. 2ஆக கட் பண்ணி தான் வந்து வைக்க முடியும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மணி ஒரு 8:30 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. அம்மாவும் வந்து குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க. நானுமே வந்து வீட்டை க்ளீன் பண்ணுறது, பெருக்கிறது எல்லா வேலையுமே வந்து பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் முதல் நாள் ஷூட் பண்ண வீடியோ எடிட்டிங் ஒர்க் கொஞ்சம் இருந்தது, அதையுமே வந்து பார்த்துட்டு இருந்தேன். அம்மா கட்டியிருந்த இந்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா இது எங்கள் ஊரில் இருக்க நார்மலான ஒரு ஷாப்பில் வந்து வாங்கினது தான். இது ஒரு பியோர் காட்டன் சாரீ. இதுதான் வந்து அன்றைக்கி வேர் பண்ணியிருந்தாங்க. புதுசாக வாங்கின சாரீ தான். அதுக்கப்புறமா வந்து பாத்திரம் எல்லாத்தையும் நான் வந்து கழுவி வச்சிட்டேன். நான் மதியம் லஞ்சுக்கான வேலைகள் எல்லாமே வந்து பார்க்கணும். ஸோ முன்னாடியே வந்து கழுவி வச்சிட்டேன். மணியுமே ஒரு 11 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. அம்மாவும் பிரியாணி வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. அண்ட் சிஸ்டரும் நானும் வந்து பார்த்திங்கன்னா அந்த வடைக்கு மாவு அரைக்கிறது, அதுக்கப்புறம் இந்த வேலைலாம் வந்து பார்த்துட்டு இருந்தோம். இப்போ வந்து பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. அண்ட் இதுக்கப்புறம் வந்து வடை, பாயசம் இது மட்டும் தான் வந்து பண்ணணும். எல்லா ஒர்க்குமே கம்ப்ளீட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா மணி ஒரு 1:30 கிட்ட நாங்கள் எல்லாமே வந்து சாப்பிட உட்காந்துட்டோம். அதுக்கப்புறமா கடலைப்பருப்பு வடை வந்து செஞ்சுருந்தாங்க. கூடவே பால் பாயசம், அவ்வளோதான். இந்த பரோட்டா வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தான். எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. பிராய்லர் சிக்கன்லாம் டாக்டர் சாப்பிட வேணாம்னு சொல்லியிருக்காங்க. அதனால் எனக்கு மட்டும் அப்பா தனியாக பரோட்டா வாங்கிட்டு வந்திருந்தாரு. இது வெஜ் குருமா தான் இது கூடவே. இதுதான் வந்து நான் சாப்பிட போகிறேன்.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மணி ஒரு 5 கிட்ட ஆயிடுச்சா. நானுமே வந்து குளிச்சுட்டு வந்துட்டேன். குளிச்சுட்டு அகைன் திரும்பவும் வந்து நைட்டியே போட்டுக்கிட்டேன். என்னன்னு தெரியல, இந்த வெயில் காலம் வந்ததுலேருந்தே குர்தீஸ் போடவே சுத்தமாக பிடிக்கல. நைட்டி போட்டிருந்தா கொஞ்சம் பெட்டராக ஃபீல் ஆகுற மாதிரி இருக்குது. அதனால் குளிச்சுட்டு மறுபடியும் நைட்டியே வந்து போட்டுக்கிட்டேன். இப்போ என்னோட சிம்பிளான டெய்லி மேக்கப் ரொட்டீன் என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த ரோஸ் வாட்டர் தான் வந்து எடுத்துக்கிறேன். அந்த ஈவினிங் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நான் ரோஸ் வாட்டர் அப்ளை பண்ணிவிடுவேன். ஸோ ஃபஸ்ட்டு இதை வந்து ஃபேஸ் ஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த பவுடர் தான் வந்து போட போகிறேன். இன்றைக்கி வேறு எதுவும் நான் போட போகிறதில்ல. இப்போ கொஞ்சமாக எடுத்துகிட்டு நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். பவுடர் போடுறதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு குட்டி டப்பா வந்து வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னா வந்து பவுடர் போடுறோம் அப்படின்னா சில சமயம் வந்து கையில் கொஞ்சமாக கொட்டும், அப்படி இல்லைனா அதிகமாக கொட்டும். நிறைய கொட்டிடுச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா, சின்ன வயசில் நிறைய கொட்டிட்டேன் அப்படின்னா வந்து கழுத்தில், அதுக்கப்புறம் கையிலலாம் கூட சில சமயம் வந்து அப்ளை பண்ணிட்டு போவேன். அதுக்கப்புறம் தான் நான் வந்து எடுத்துக்கிட்டது இந்த மாதிரி ஒரு குட்டி பாக்ஸில். இதில் நிறைய கொட்டிட்டோம் அப்படின்னாலும் நம்ம வச்சுருந்தா அடுத்த நாள் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் பவுடர் வந்து கையால் அப்ளை பண்ணுறத விட இந்த மாதிரி ஸ்பஞ்சில் பண்ணும்போது நல்லா ஈவனாக பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ கொஞ்சமாக எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கொஞ்சம் தட்டிடுறேன், இல்லைன்னா நிறைய ஒட்டும் ஃபேஸில். அடுத்தது வந்து ஐப்ரோஸ் மட்டும் ஃபில் பண்ணிக்குவேன். டெய்லி காஜல் எதுவுமே வந்து போட மாட்டேன். ஐப்ரோஸ் ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரே ஒரு பொட்டு மட்டும் வச்சுக்க போகிறேன். பொட்டு வச்சதுக்கப்புறமா லாஸ்ட்டாக இந்த லிப் பாம் மட்டும் வந்து போட்டுக்கிறேன். அவ்வளோதான், இதுதான் என்னோடய டெய்லி மேக்கப் ரொட்டீன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மணி ஒரு 6 கிட்ட ஆயிடுச்சு. சிஸ்டரும் அதுக்குள்ளவே டீ போட்டு வச்சுட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், இந்த vlog வீடியோ தர முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே போல் இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மீட் பண்ணுறேன். பாய்.